அனைவருக்கும் வணக்கம். ராமன் என்றொரு 20 வயது இளைஞன். அவன் ரொம்ப அறிவாளி, திறமைசாலி. அவனுக்கு தெரியாத விஷய ஞானமே இல்லை. சிறுவர்களும் பெரியவர்களும் அவன் பேசுவதை மணிக்கணக்கில் கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட துறையில் எந்த சந்தேகம் இருந்தாலும் அவன்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. பக்கத்தூரில் உள்ளவங்களுக்கும் அவனுடைய புகழ் வந்து பரவ ஆரம்பிச்சு அத்தனை பேரும் அவங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளாகட்டும், வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகளாகட்டும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வு தரக்கூடிய பெரிய அறிவாளியாக இருக்கான். நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கான், புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். அவ்வளோ பெரிய அறிவாளி. அந்த அறிவாளியோட புகழ் பரவிக்கிட்டே இருக்குது. இப்படியாக புகழின் உச்சிக்கு போன உடனே அவனுக்கு ஏதோ ஒன்று நிறைவு அடைந்துட்டானா இல்லை போதும்னு நினச்சானான்னு தெரியல. திடீர்னு அமைதியாயாச்சு. அவனுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. மக்கள்லாம் அவனை தேடி வந்தவங்களாம் ஏமாந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி அவனுக்கே அவன் மேலே ஒரு வெறுப்பு வரக்கூடிய நிலையில் அமைதியாக ஆழ்ந்து ரொம்ப அமைதிக்கு போயிட்டான். அவன் முன்னாடி இருந்த புகழோட ஒரு நிழல் தான் அவன்கிட்ட இருக்கே தவிர அவனுடைய உண்மையான ஆள் அவன் இல்லவே இல்லை. இப்போ இந்த சமயத்தில் அந்த வழியாக ஒரு பெரிய ஞானி, அறிவில் சிறந்தவர், அவர் இந்த பையனை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்க வராரு. இப்போ பல வருடங்கள், இப்போ நடுத்தர வயதில் இருக்கான் அந்த பையன். அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. தாளந்து ஓமைன்னு சொல்லிட்டு ஒரு எஜமான் வந்து வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னிட்ட உள்ள 3 வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு வந்து 1000 கோல்டு காயின்ஸும், இன்னொருவனுக்கு 500 தங்க காசுகளும், இன்னொருத்தனுக்கு 200 கொடுத்துட்டு போனார். போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்பொழுது 1000 கொடுக்கப்பட்டவன் வந்து அதை இன்னும் 2000 மாற்றிருந்தான். 500 உள்ளவே 1000 மாற்றிருந்தான். ஆனால் இந்த 200 வாங்கினவே, ஐயோ நீங்கள் ரொம்ப கராரானவங்க, நீங்கள் ரொம்ப கரெக்டானவங்க, அதனால் புதைச்சி வச்சுருக்கேன்னு அதை எடுத்து கொடுத்துருக்கான். அவர் ரொம்ப கடுப்பாகி அதையும் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ தான் நீ அந்த 3வது சர்வெண்ட் மாதிரி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு தன்னுடைய தவறு புரிய வருது. உடனே இவன் திருத்திக்கிறான். அதன் பிறகு படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய அறிவையும் திறமையும் எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்பொழுதுதான் திரும்பவும் பழைய ஆளாக மாறிட்டான். இது எதுக்காகனா, கடவுள் நமக்கு நிறைய திறமைகளையும் அறிவையும் சக்தியையும் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் முழுசுமாக பயன்படுத்துகிறேன். இது நமக்கு கொடுக்கப்பட்ட விதைகள் மாதிரி நமக்குள்ள திறமைகள். அந்த விதைகளை தண்ணீர் ஊற்றி வளர்த்து பாதுகாத்து பல மடங்காக்கி நமக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையில் நம்ம இருந்துக்கணுமே தவிர நம்முடைய திறமைகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் நம்மளுடைய திறமைகளை உண்மையிலேயே பயன்படுத்துகிறோமா, இன்னும் அதிகப்படுத்திக்கிறோமா, வளர்க்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தேங்க்யூ.